ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியராக இருந்த கிரமன் ஹீர் என்பவர் ஆதி திராவிடர்களுக்கு அன்றைக்கு இருந்த தரிசு நிலங்களை எல்லாம் மாற்றி அவர்களின் வாழ்வாதாரம் மிகவும் வறுமையில் இருக்கிறது, உண்ணும் உணவுக்கே அல்லல் படுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள் என்பதை எண்ணி அன்றைக்கு ஆதி திராவிடர்களுக்கு பஞ்சமி நிலம் வழங்கப்பட்டது. ஜிஓ 1010A ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் செப்டம்பர் 30, 1892 ஆண்டு ஒரு அரசாணையும், அதன் பிறகு ஜிஓ 68 எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் 1 February 1893 என்றும் 2 ஜிஓக்கள் வழங்கப்பட்டது, 2 அரசாணைகள் வழங்கப்பட்டது. அந்த அரசாணைகளை வழங்கி அது நடைமுறையில் இருக்கின்ற போது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 1947 ஆண்டு சுதந்திரம் பெற்ற பிறகு கர்நாடகாவைச் சேர்ந்தவர் கிருஷ்ணகிரி ஒட்டியுள்ள ஒரு மாவட்டத்தில் ஆதிதிராவிடர்களுக்கு வழங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விடுகிறார் அல்லது விலைக்கு வாங்கி விடுகிறார். அதை எதிர்த்து அன்றைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பஞ்சமி நிலம் ஆதி திராவிடர்களுக்கு என்று வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட பஞ்சமி நிலங்களை ஒரு ஆதி திராவிடர் விற்க வேண்டும் என்று நினைத்தால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு ஆதி திராவிடரம்தான் விற்க முடியும் என்பதுதான் சட்டம். அதுதான் அன்றைக்கு இருந்த ஆட்சியை நடைமுறைப்படுத்தி அந்த நிலத்தை மீண்டும் கையகப்படுத்தி உரிமையாளரிடமே கொடுத்து விட்டார். எங்களுடைய தலைவர், எழுச்சி தமிழர், தியாகத் தலைவர் வாழும் அம்பேத்கர், மறைந்த தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து நெல்லையிலே மண்ணுரிமை மாநாட்டை நடத்தினார். இந்த மண்ணுரிமை மாநாட்டில் தமிழனுக்கு தேவை தன்னுரிமை, தலைமுறை தேவை மண்ணுரிமை. இந்த மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட அந்த பஞ்சமி நிலங்களை அனுபவிக்க முடியாமல் அல்லல்படுகிறார்கள். இந்த மக்களுக்கு குடிசையில் வாழ்கிறார்கள், குடியிருக்க குடிசை இல்லை, மனைப்பட்டா கேட்டு அல்லல்படுகிறார்கள். குடிசையில் வாழ்கிற மக்களுக்கு கான்கிரீட் வீடாக அமைக்க வேண்டும். அதற்கு நீங்கள் ஆணை பிறப்பித்து 25,000 ரூபாய் தான் அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழரின் கோரிக்கை பின்னால் தான் அது 50,000ஆக இன்றைக்கு 2 லட்சம் 3 லட்சமாக அது மாறி இருக்கிறது. முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் கலைஞர் ஆட்சி காலத்தில் அன்றைக்கு பஞ்சமி நிலங்களை மீட்பதற்காக தனி ஆணையத்தை அமைத்தார்கள். மருதமுத்து தலைமையிலான தனி ஆணையத்தை அமைத்தார்கள். அந்த ஆணையம் அளித்த தீர்ப்பு என்பது, அந்த ஆணையம் வழங்கிய அரசாணை என்பது, ஆதி திராவிடர்களுக்கு சொந்தமான பஞ்சமி நிலங்களை யாரும் பயன்படுத்துவதற்கு அல்லது யாரும் உரிமை கொண்டாடுவதற்கு எந்த வழிவகையும் செய்ய முடியாது என்று அன்றைக்கு அரசாணை வழங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்திலே வெவ்வேறு வழக்கறிஞர்கள், சட்ட வல்லுநர்கள் பஞ்சமி நிலத்திற்கு ஆதிதிராவிடர்களுக்கு சொந்தம், அதை மீட்டுத் தர வேண்டும் என்று வெவ்வேறு தீர்ப்புகளை வழங்கியிருக்கிறது உயர்நீதிமன்றம். 2008 ஆண்டு ஒரு தீர்ப்பு, 2010 ஆண்டு ஒரு தீர்ப்பு, 2012 ஆண்டு ஒரு தீர்ப்பு, 2015 ஆண்டு ஒரு தீர்ப்பு, நேற்றைக்கு கூட 2025 ஆண்டு நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. பஞ்சமி நிலங்களை உடனடியாக மீட்டு ஆதிதிராவிடர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது. கிட்டத்தட்ட கோடிக்கணக்கிலான மதிப்பிலான நிலங்கள், ஆதிதிராவிட நிலங்களை இன்றைக்கு ஆதிக்கவாதிகள், ஆதிக்க சக்திகள், ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள். இதையெல்லாம் உடனடியாக தமிழக அரசு மீட்டு தர வேண்டும். நேற்றைக்கு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அந்த தீர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், 4 மாத காலத்திற்குள் அந்த நிலத்தை உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே தமிழக அரசு இன்றைக்கு தமிழ்நாட்டில் மக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றி வருகிறது.
அடிப்படை வசதிகளை நிறைவேற்றி வருகிறது. அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகளின் நீண்டகால கோரிக்கை, நியாயமான கோரிக்கையாக இருக்கிற எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிற பஞ்சமி நில மீட்பு நிலங்களை மீட்டு ஆதி திராவிடர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் விடுதலை சிறுத்தைகளின் நீண்டகால கோரிக்கை. அதற்காகத்தான் நெல்லையிலே அன்றைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை அழைத்து மண்ணுரிமை மாநாட்டை நடத்தினார். குடிசை வடிவிலான குடிசையை போட்டு மேடை முகப்பை குடிசையாக மாற்றி அந்த மேடையை குடிசை பகுதியாகத்தான் இருக்கும். அப்படித்தான் அன்றைக்கு மேடை அமைத்திருந்தார். அப்படி அமைத்து அன்றைக்கு கோரிக்கை வைத்தார். இன்னும் அந்த கோரிக்கை வருடம் விடுதலை சிறுத்தைகள் அக்டோபர் 10 பஞ்சமி நில மீட்பு போரில் பலியான ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகியோருக்கு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து வீரவணக்கம் செலுத்தி அந்த நாளை மண்ணுரிமை நாளாகவும் அக்டோபர் வாரத்தை மண்ணுரிமை வாரமாகவும் கடைபிடித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மைய மாவட்டத்தின் சார்பில் மண்ணுரிமையை வலியுறுத்தி பஞ்சமி நிலத்தை மீட்க வேண்டும் என்று வலியுறுத்தி உடனடியாக ஆதிராளர்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நேற்றைக்கு வழங்கிய தீர்ப்பு நகலோடு கோரிக்கை மனை அளித்திருக்கிறோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த ஆணைகளை படித்துவிட்டு கடலூர் மாவட்டத்தில் அதற்கான வழிவகை செய்வதாக உறுதியளித்திருக்கிறார். மேலும் கடலூர் மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு கிராமத்திலும் மேம்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அதையும் நிறைவேற்றுவதாக சொல்லியிருக்கிறார். எனவே தியாகத் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் தமிழனுக்கு தேவை தன்னுரிமை, தலைநகர தேவை மண்ணுரிமை என்கிற கோட்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து களமாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.